Hi friends, welcome back. இந்த வீடியோல கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் நியர்பைல குத்தனூர்ல ஃபார்ம் பண்ணிருக்க DTCP and RERA approved residential layout பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்ல plots மட்டும் இல்லாம 2 BHK duplex individual ஹவுஸுமே சேலுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை நம்ம சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் சுமதி ஹோம்ஸோட பிரணே ஸ்கொயர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுல எல்லா பிளாட்ஸுமே சோல்ட் அவுட் ஆகி 100+ ஹவுசஸ் ஆல்ரெடி இங்க வந்தாச்சு. இந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விதான் ஸ்கொயர் ப்ராஜெக்ட். பிரணே ஸ்கொயர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பேக் சைட்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த ரெசிடென்ஷியல் லேஅவுட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 32 பிளாட்ஸ் டிவைட் பண்ணிருக்காங்க. பிளாட் சைசஸ் பாத்தீங்கன்னா 796 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகி அப் டு 1136 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே சைசஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆல் 4 டைரக்ஷன்ஸ்லயுமே பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. இது ஒரு நியூ லான்ச் லேஅவுட் அப்படின்றதால கரண்ட்லி உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸுமே அவைலபிளா இருக்கு. பிளாட்ஸோட ஃப்ரண்டேஜ் பொறுத்தளவுல மினிமம் 25 ஃபீட்ல இருந்து அப் டு 61 ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. லேஅவுட்டோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே ஹவுசஸா தான் இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட பவுண்டரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஓவராலா இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ப்ராஜெக்டா இருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லான பொல்யூஷன் ஃப்ரீ பிளசன்ட் அட்மாஸ்பியரா இருக்கு. இந்த லேஅவுட்ல எல்லா பிளாட்ஸ்க்குமே கான்கிரீட் சிமெண்ட் ரோட் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 30 and 24 feet wide roadsவே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுல கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டேட்டஸ்ல பிளாட்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கும். இந்த லேஅவுட்ல இருந்து கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லயுமே இந்த லேஅவுட்ல நீங்க பிளாட்ஸ் வாங்கலாம். மினிமம் 3 to 5 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இதுல கெயின் பண்ண முடியும். இந்த ஏரியால கிரவுண்ட் வாட்டர் பொறுத்தளவுல 20 to 30 ஃபீட்லயே உங்களுக்கு ஸ்வீட் போர்ட்டபிள் வாட்டர் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் சேலுக்கு அவைலபிளா இருக்க இந்த 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுல 977 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியால டோட்டலா 940 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணிருக்காங்க. இந்த ஹவுஸோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கவர்ட் கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் ஃப்ரேம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டீக் வுட்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கப்புறமா லிவிங் ஹால் கம் டைனிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபாயர் ஸ்பேஸோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 7.4 into 4.6 ஃபீட்டா இருக்கு. இந்த ஹால் கம் டைனிங்கோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 10.2 into 13.8 ஃபீட்டா இருக்கு. ஓவராலா இது ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஸ்பேஸா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல இருக்கு. ஃபுல்லாவே கிரானைட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. கிச்சன் ஸ்டோரேஜ்க்கு நிறைய ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் அண்ட் பெரிய லேஃப்ட்டுமே அவைலபிளா இருக்கு. இந்த கிச்சனோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 7 into 7 ஃபீட்டா இருக்கு. நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 10.3 into 12.8 ஃபீட்டா இருக்கு. இந்த ஹவுஸ் பொறுத்தளவுல 80% ஆஃப் தி ஒர்க் கம்ப்ளீட் ஆயாச்சு. ரிமைனிங் ஒர்க்மே பாத்தீங்கன்னா 2 to 3 வீக்ல கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸ்டேர் கேஸ் லேண்டிங்க்கு கீழ இருக்க ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி இந்தியன் ஸ்டைல் கிளாசட்டோட இங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க பெட்ரூம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே 6 into 7.1 ஃபீட் டைமென்ஷன்ல ஒரு பேசேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 10.3 into 12.8 ஃபீட்டா இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பெண்டிங் இருக்கிறதால மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்க ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இந்த ரூம் அட்டாச்டா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட் ப்ரொவிஷனோட ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரிமைனிங் இருக்க பிளேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓபன் டெரஸா இருக்கு. இந்த ஹவுஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 42 lakhs கோட் பண்றாங்க. மென்ஷன் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லிருக்காங்க. இந்த நியூவா லான்ச் பண்ணிருக்க விதான் ஸ்கொயர் லேஅவுட்ல பிளாட்ஸ் per ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 2650 rupees கோட் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸ்கிரீன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சுமதி ஹோம்ஸோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீடைல் சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு நீங்களே இந்த நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணி பேசிக்கலாம். எந்த விதமான புரோக்கரேஜும் நீங்க யாருக்கும் தர வேண்டியிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.